டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கன்னா எல்லா இடமும் கொஞ்சம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு முழு கருணைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணிடுவோம். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கட் பண்ணி கழுவியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள மண்ணெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்பவுமே கருணைக்கிழங்கு கட் பண்ணும்போது வந்து கை ஃபுல்லாக வந்து அரிக்கும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்க வர அந்த அரிப்பு வந்து அந்த இச்சிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி போட்டுக்கோங்க. கையில் ஃபஸ்ட் நல்லா தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த மண்ணெல்லாம் போனதுனால இப்போ நமக்கு தோல் சீவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே கழுவினாலும் இங்கே பாருங்கள், கழுவும் போதே நிறைய இடத்துல தோல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த தோல் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே வந்து நம்ம பீல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தோல் சீவி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போது ஃபுல்லாக தோல் சீவியாச்சு. இதை நல்லா என்ன பண்ணலாம்னா நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவங்க இஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் வந்து கொஞ்சம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிசாக இல்லாமல் மீடியமாக இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ அது வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தடிசாக இருந்தால் தான் நம்ம வேக வச்சுட்டு வறுக்கும் போது கருணைக்கிழங்கு அப்படியே இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிரும். அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து எடுத்து வச்சு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 4-5 வாட்டி தண்ணியில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கழுவுங்க. அப்போ தான் அதில் இருக்கும்போது வாயில் சொனைக்காது சாப்பிடும் போது. இல்லைன்னா ஒரு மாதிரி நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு வேக வைங்க. எல்லாத்தையும் எடுத்து கழுவிடலாம். நல்லா ஒரு 5 தண்ணி மேலே வச்சு நல்லா கழுவிட்டேன். இப்போ இது வந்து இப்போ நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதை விட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். தண்ணி நிறையாவே ஊற்றி வேக வைங்க. அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி இந்த கருணைக்கிழங்கு சாப்பிடும்போது நாக்கு சுனைக்காது, எந்த அரிப்புமே இருக்காது. அதுக்காக தான். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. சரி, நல்லா வேகட்டும். ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே கருணைக்கிழங்கு தனியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டா. இது மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இதே மாதிரி கொதிக்கும் போது இன்னும் நல்லா கொதிச்சு அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கையில் கிழங்கு லைட்டாக அமுங்கணும். ஸோ இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வேக விடுங்க. இப்போ வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிழங்கு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் குக் ஆகாது, அதே அளவுலேயே இருக்கும். அதுக்காக தான். சூடு ஆறும் சீக்கிரமாக கிழங்கு தண்ணிக்குள்ளே போடும்போது. அந்த கிழங்கோட சூடு போகிற வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பச்சை தண்ணியிலே இருக்கட்டும். இப்போ தண்ணியே ஆக்சுவலி சூடாகிடுச்சுருக்காங்க. ஸோ இந்த கிழங்கோட ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மசாலா போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி. ஸோ இதுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஆனால் 2வது நீங்கள் உப்பு வந்து நம்ம உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சனால ஸோ உப்பு வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் வேறு போட்டோம் பார்த்தீங்களா, அதனால லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். காரம் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளேயே கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர், உப்பு அதே மாதிரி உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போடுங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிழங்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா தூள் பட்டுருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இதை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணுன்னா கூட கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து
பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நீங்கள் இதை தோசை கல்லையும் வறுக்கலாம், கடாயிலையும் வறுக்கலாம், எந்த வேணால் வறுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு கருணக்கிழங்கு மசாலா பிடிச்சி கொடுத்தீங்களா, அது ஒவ்வொன்றா போடுங்க. ஒவ்வொன்றா போட்டு எல்லா இதே மாதிரி எடுத்து வச்சு எல்லாத்தையும் போடுங்க. போட்டு வறுத்துடலாம். போட்டுட்டு தவை வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க. எல்லா கிழங்கையும் அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம், வேகட்டும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு பாருங்க. எல்லாமே நான் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் நம்ம இது பண்ணிட்டோம். அதனால இதை கொஞ்ச நேரமே போட்டு எடுத்தால் போதும், ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சிடலாம்.